ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் வந்த ப்ரொமோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு தோணுன கருத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கமருதீன் அப்படின்ற ஒரு நபர் சாண்ட்ராவை பார்த்து பொறுக்கிங்கிறாரு, ஸ்கேம்ன்றாரு. ஸ்கேம்னா உங்களுக்கே தெரியும், ஸ்கேம்ன்ற இன்னொரு அர்த்தம் ஃப்ராட், அவங்கள தான் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. அண்ட் வாடி போடிங்கிறாரு, செருப்பு பிஞ்சிரும்ன்றாரு, துப்பிடுவேன்றாரு. என்னென்ன தகாத வார்த்தைகள் பேசுகிறாரோ எல்லாமே பேசுகிறாரு. இது சாண்ட்ரான் மட்டும் கிடையாது, இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லா பெண்களும், ஆதிரியா இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், ஏன் இந்த வீக் பாரூக்கா இருக்கட்டும், வார்த்தைகள் மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் வயலன்ஸ் ரேஞ்சுக்கு பிஹேவ் பண்ணியிருக்காரு. இப்போ சாண்ட்ராவை இதை பேசிகிட்டு இருக்காரு. ஏன் சேனல்லையோ இல்லை அவரை சார்ந்தனவரோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் செய்யப்பட வேண்டிய ஒரு நபர். அவர் தேவையில்லைங்க, BB9க்கு தேவையில்லை. அவர் எதுவுமே நல்லதே சொல்லிக் கொடுக்கல மக்களுக்கு. ஃபுல்லாக வயலன்ஸ் கற்றுக் கொடுக்குறாரு. பெண்கள்கிட்ட எப்படி தகாத வார்த்தைகள், எப்படி அவங்களை இல் ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிக் கொடுக்குறாரு. 18+ சொல்லிக் கொடுக்குறாரு. வை இது நான் வெறும் கமருதீனை மட்டும் சொல்ல மாட்டேன், பார்வதியும் சேர்த்து தான் சொல்லுவேன். இவங்க 2 பேர் கொட்டம் அடிக்கிறதுக்கு அந்த பேபி சீசன் 9 இருக்கு. எனக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணாமல் வச்சு சமுதாயத்துக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. எனக்கு அது எப்படி எனக்கு என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் என்னன்னா, நான் சப்போர்ட் பண்ணலை பாருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பாருவாது அட்லீஸ்ட் நிறைய இடங்களில் வார்த்தைகளை பார்த்து பேசுகிறாங்க. பட் இவர் டோட்டல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ரொம்ப விதிமீறலில் பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ இந்த வீக்கெண்ட் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். டாப் 5க்கு 1% கூட தகுதி இல்லாதவர், ஜெயிக்கிறதுக்கு 1% கூட தகுதி இல்லாதவர் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதான் மக்களே, திஸ் இஸ் மை ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றது ஷேர் பண்ணுங்கள். எஸ், தேங்க்யூ.